ஹே காய்ஸ், இப்போ நம்ம வந்து ரம்ஜான் vlog தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பள்ளிவாசலில் போய் தொழுதுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருளை ரெடி பண்ணி சொல்லணும்னு பார்க்கலாம். போடு போடு. அடுத்து இப்போ நம்ம வந்து என்னென்ன மசாலா போடுறோன்னு பார்த்துக்கலாம். நாங்கள் சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுறோம். சக்தி மசாலா வந்து தனி மிளகாத்தூள், ஒரு பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறம் வந்து மல்லித்தூள். அவ்வளோதான், மசாலா இல்லை. அடுத்து வீட்டிலேருந்து ஏதோ சீக்ரெட்டாக மசாலா ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க, அதுவும் போடுவாங்க, போடுறப்ப காட்டுறேன். இப்போ பிரியாணி தேவையான பொருள்லாம் இங்கே வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி, தக்காளி இருக்குது, கீழே வந்து கறி இருக்குது, அரிசி இருக்குது, தயிர் இருக்குது. மாஸ்டர் அங்கே இருக்கார், வந்து பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. இஞ்சி பேஸ்ட்டு தான் இப்போ போடுறோம். அடுத்து பூண்டு பேஸ்ட்டு, இன்னும் ஒரு அரை பாக்கெட் கொட்டும். ஊற்று ஊற்று. அடுத்து புதினா போடுறோம். அடுத்து மல்லித்தலை, கரண்டி காட்டு. எப்படி நான் பண்ண தவறு நானே மாற்றி வச்சுட்டேன். அடுத்து லெமன் ஜூஸ் ஊற்றுறோம். போதும், பார்த்துட்டு போட்டு. நண்பர்களே, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஜிப்ரி ஸ்டைல் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். வாங்க எடுக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
சிக்கன் நம்ம லேட்டாக போட்டிருந்தாலும் நல்லா நமக்கு வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக தான் வெந்திருக்கு. பிரியாணி டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.